கடந்த 11ஆம் தேதி காவிரி ஆற்றில் மணல் கொள்ளையில் ஈடுபட்ட திமுக கிளை செயலாளர் பழனிசாமி, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விற்பனையில் தொடர்புடைய திமுக பிரமுகர் வேலு மற்றும் கண்ணுக்குட்டி, அதிமுக நிர்வாகி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட சேலம் மாநகராட்சி 55வது வார்டு கவுன்சிலரின் கணவர் சதீஷ், மதுரை வியாபாரியிடம் 18 லட்சம் இரிடியம் மோசடி செய்த திமுக நிர்வாக முகமது ரஃபீக், மதுபோதையில் இளைஞர் மீது தாக்குதல் நடத்திய திமுக தெற்கு மாவட்ட சிறுபான்மை அணி இணைச் செயலாளர் சாஜில், தற்போது கிடைத்த அண்மை செய்தி. தி கிரைம் முன்னேற்ற கழகம் பாஜக அதிரடி. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாமரைக்கனி வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரைக்கனி, இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் சுகன்யா. திமுக நிர்வாகிகள் மற்றும் பிரபலங்கள் மீது உள்ள வழக்கு விவரங்களை தற்பொழுது பாஜக ஒரு பட்டியலாக வெளியிட்டிருக்கிறது. இந்த பட்டியலிற்கு தி கிரைம் முன்னேற்ற கழகம், அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயருக்கு பதிலாக தி கிரைம் முன்னேற்ற கழகம் என்ற பெயரை வைத்து தற்போது அந்த பட்டியலினை தமிழ்நாடு பாஜக தற்போது வெளியிட்டிருக்கிறது. இந்த பட்டியலை பொறுத்தவரை இந்த பட்டியலில் மொத்தம் 122 நபர்கள் உடைய விவரங்கள், புகைப்படங்கள், அவர் மீது உள்ள வழக்குகள், அவர் எந்த வழக்கு என்று பதியப்பட்டது, அந்த சம்பவம் என்று நடந்தப்பட்டது உள்ளிட்ட விவரங்களை பட்டியலிட்டு தற்போது தமிழ்நாடு பாஜக வெளியிட்டிருக்கிறது. இந்த பட்டியலை பொறுத்தவரை, அதாவது திமுக பொறுப்பேற்று 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் பொறுப்பேற்ற பிறகு நடைபெற்றக்கூடிய அந்த சம்பவங்கள், அதாவது ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு திமுக நிர்வாகிகள் செய்த அந்த தவறுகள், அவர்கள் மீது பதியப்பட்ட வழக்குகள் உள்ளிட்ட விவரங்கள், குறிப்பாக இதுல பார்க்க போனால் அந்த 2000 கோடி மதிப்பிலான போதைப் பொருள் கடத்திய விவகாரத்துல ஜாஃபர் சாதி கைது செய்யப்பட்ட உட்பட மேலும் இந்த பிஎஸ்பி மாநிலத்தில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட அந்த திமுக நிர்வாகிகள் பெயர்கள், அவருடைய புகைப்படங்கள், அவர் என்ன பொறுப்பில் வகிக்கிறார்கள் உள்ளிட்ட விவரங்களையும் அனைத்து பொறுப்பாளர்கள், அதாவது கிட்டத்தட்ட 122 பேர், 18 பக்கங்கள் கொண்ட அந்த அறிக்கையில மொத்தம் 122 பேர் சம்பந்தப்பட்ட வழக்கின் விவரங்களையும், அவர்கள் பெயர்கள், அவர்கள் வகிக்கக்கூடிய பொறுப்பு, அந்த வழக்கு என்று தொடங்கப்பட்டது, அந்த சம்பவம் என்று நடக்கப்பட்டது என்ற தேதியின் உட்பட தற்போது பாஜக வெளியிட்டிருக்கிறது. சோனியா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கனி.